உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி அருகே தொடர் மழையால் ஏரி நிரம்பிய நிலையில் மணல் மூட்டைகளை கொண்டு அதன் கரையை பலப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஏரியிலிருந்து வெளியேறிய உபரி நீர் திண்டிவனம் சாலை, காவலர் குடியிருப்பு வளாகம், மருத்துவமனை உள்ளிட்டவற்றை சூழ்ந்தது. அதே நேரம் 60 ஆண்டுகளுக்கு பின் ஒரே இரவில் பெய்த மழையால் சங்கராபரணி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெஞ்சல் புயல் காரணமாக ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை பார்க்கலாம். தொடர் மழையால் திருப்பத்தூரில் உள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 4 தரைப்பாலங்கள் மூழ்கியதை அடுத்து பல்வேறு கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஒடுக்கத்தூர், மேலரசம்பட்டு, ஜவ்வாது மலைத்தொடர்களில் விடிய விடிய பெய்த கனமழையால் உத்தரகாவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கத்தாரிக்குப்பம், கெங்கசாணிக்குப்பம், கொண்டத்தூர், ஒடுக்கத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்த 4 தரைப்பாலங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. இந்நிலையில் பாலப்பாடி தற்காலிக தரைப்பாலம் 5வது முறையாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.